நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஆணிக்கட்டி தாண்டி லெஃப்ட்டில் சோலையூர் ரோட்டை பிடிச்சி வந்துட்டேன். மழை வந்துட்டுருக்கு, ரோடெல்லாம் புகையாக போயிட்டுருக்கு. ஏன்னா மத்தியானம் வரைக்கும் வெயில் அடிச்சிட்டு இருந்தது, திடீர்னு மழை வந்துடுச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கடந்த 2 வாரமாக இங்கே தான் இருக்கார். இந்த ஜெயிலர் 2 ஷூட்டிங் இங்கே தான் எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே தெரியுது ஆணிக்கட்டி கிராமம். நம்ம போக வேண்டிய ரோடு இந்த ரோடு. மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. இந்த பகுதியோட மெயின் லேண்ட்மார்க்கு ஆணைக்கட்டி அப்படின்னாலுமே இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது கேரளாக்குள்ளே வந்துட்டோம். சோலையூரும் கேரளாவில் தான் லொக்கேட் ஆகிட்டுருக்கு. மணி 5:35 ஆகுது. இங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக இருட்டாயிரும். அது இல்லாத மழை வேறு வந்துட்டுருக்கு. அதனால் சீக்கிரமாகவே வந்து இருட்டான மாதிரி இருக்குது. இந்த ரோடு சோலையூர் போயிட்டு மறுபடியும் ஆணைக்கட்டி டு அந்த மன்னார்காடு மெயின் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆயிரும். இங்கே எக்கச்சக்கமான மலை கிராமங்கள் இருக்குது. அதே மாதிரி ரெசார்ட்டுகளும் ஏகப்பட்ட ரெசார்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 ரெசார்ட்டுக்கு மேலே இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி மாதேஸ்வரன் கோவில், அதாவது அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வணங்கின கோவில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். அது வந்து அடிவாரம், அதாவது மாங்கரை ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர்லேயே வந்துடும். அந்த கோவிலிருந்து 6 கிலோமீட்டர் ஆணைக்கட்டி வந்தால் இந்த தமிழக கேரளா பார்டர் வரும். அது ஒரு பாலம், அதுதான் வந்து பார்ட்ரு. அதை தாண்டி ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு லாட்ரி சீட் கடையெல்லாம் நிறையா இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு எடுத்தால் இந்த ரோட்டை பிடிச்சிடலாம். இங்கே வந்து யானைகள் நிறையா இருக்குது. இரவு நேரங்களில் வரும். சிறுத்தைகளும் இருக்குது. ஐயா, ரஜினி போயிட்டாரா? ரஜினி இங்கே தான் இருந்தாங்களா? இந்த காத்தாடி எல்லாம் பார்த்த வீடியோவில். சரி 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 சரி. யானை இது வந்துச்சுங்களா? யானை வருமா? சரி 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 சரி. சூப்பர் ஸ்டார் இங்கே இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பிறகு இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக போட்டேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நான் வந்து ரொம்ப கட் பண்ணி சின்ன இதாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், புதுசாக ஒரு ரெசார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரெசார்ட் இங்கே இருக்குது. எப்படி கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் இந்த மண் சட்டி வறுவல், நாட்டுக்கோழி வறுவல் கடை ஒரு 1000 கடை இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து ரெசார்ட்டு ஏகப்பட்ட ரெசார்ட் ஆயிடுச்சு. அதுவும் அந்த விண்ட்மில் காத்தாடி வந்து விசிபிள் ஆகுதுங்க. தெரியுதா உங்களுக்கு? கோப்ரோவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக நான் எடுத்திருக்கேன். அதனால் 3 பார்ட்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கண்டென்ட் பண்ணி வீடியோ போடுறேன். சரியான வெயிலாக இருந்தது. அப்படியே இப்போ கிளைமேட் மாதிரி மழை வந்துட்டுருக்கு. மற்ற காடுகள்லாம் வறண்டு இருந்தாலும் இந்த காடுகள் பாருங்களேன், பசுமையாக தான் இருக்குது. அப்பப்போ மழை வந்துட்டு தான் இருக்கும் போல் இருக்குங்க. ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நான் இந்த வீடியோவில் முன்னாடி போட்டிருந்தேன் அந்த கிளிப்பிங்ஸில் சூப்பர் ஸ்டார் வந்து மக்களை கும்பிட்டுட்டே வந்து அந்த வர்ற வீடியோ எடுத்த இடம், அந்த வீடு தெரியுது பாருங்கள். இங்கே எந்த மாதிரி காட்சியெல்லாம் எடுத்திருக்காங்க, ஃபாரஸ்ட்டில் எடுத்திருக்காங்களா இல்லை இந்த ரெசார்ட்டில் எடுத்திருக்காங்களா, அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. படம் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குது நம்ம ஏரியா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சிகளை இங்கே நிறையா பார்க்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து வியாபாரிகள் வந்து இங்கே பலாப்பழம் வாங்கிட்டு போவாங்க, அல்லது இங்கே இருக்கிற தோட்டத்துக்காரங்க ஆனைக்கட்டிலேயோ கோயம்புத்தூர்லேயோ போய் விற்றுட்டு வருவாங்க. நம்ம ஊரில் எப்படி ஆவின் கடை இருக்கோ அந்த மாதிரி கேரளாவில் மில்மா அப்படி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கடை தான் இங்கே இருக்குது. இங்கே டீ, காஃபி, பரோட்டா, தந்தூரி எல்லாமே கிடைக்கும், பிரியாணி எல்லாமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருட்டாக போகுது. நான் வீட்டுக்கு கிளம்பணும், ஏன்னா இங்கே யானைகள் வர நேரம் ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் 2 ஷூட்டிங் நடந்த இடம்.